மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னடா இன்னைக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் மக்களே. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் கொஞ்சம் கண்டென்ட் லேட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த டேட்டை இன்னைக்கு முடிச்சிருவோம். ஸோ நாளைக்கு சேர்த்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு இருக்க தான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி படிக்கிறது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு நாள் கூட விட்டுறாது. ஓகே ஓகே போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா, இதுதான் ஏன் இன்ஸ்டா ஐடி, என்னடா எழுதுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஸோ பேடும் பேனாவும் வந்து விட்டது. ஸோ மாமா ஆயுதம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம டிசைன் போட்டு விளாட்றதுக்குள்ள பேனெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ அதனால நம்ம வேலையை நம்ம எப்பயும் போல பார்த்துட்டே படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1599 இருக்கும் சரியா? அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே 1599 கிடைச்சிருமா அப்படின்னு? ஆமாம், எல்லாமே கிடைச்சிரும். வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ், பண்டில் பெய்டு பிடிஎஃப், நம்ம ரிலீஸ் பண்ணிருக்க சூப்பர் பேட்ச், எல்லா கண்டென்ட்டுமே இந்த ராயல் பாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இதுல வந்து நீங்க CWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ரைஸும் கூட குறைஞ்சு உங்களுக்கு வெறும் 959 அவைலபிளா இருக்கும். இந்த கோடு எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கும். சரி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமேட்டு கேட்காதீங்க, இவ்வளோ கண்டென்ட் இந்த அமௌண்ட்ல கண்டிப்பாக கிடைக்காது இனிமே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வேற எந்த டவுட் குவரினாலும் எப்போனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஆகஸ்ட் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சனிக்கிழமை என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் இருக்கு அப்படின்னா, எஸ், வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் ஆகஸ்ட் 1 to 7. ஆகஸ்ட் மாசத்தோட முதல் வாரம் வந்து வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் அப்படின்ற அலையன்ஸ் தான் வந்து இந்த டே வந்து 1992 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இவங்க வந்து நம்ம யுனெஸ்கோவும் நம்ம யூனிசெஃப்பும் WHO சேர்ந்து தான், WHO சேர்ந்து தான் நம்ம இந்த வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் வந்து 1992 இருந்து வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கை ஆகஸ்ட் மாசத்தோட முதல் வாரம் அப்சர்வ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் 1 to 7 தான். ஃபர்ஸ்ட் வீக் ஆகஸ்ட் வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இந்த வருஷத்துக்கான தீம் பிரையாரிட்டைஸ் பிரஸ்ட் ஃபீடிங், கிரியேட் சஸ்டைனபிள் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். எஸ். ஸோ தாய்ப்பால் ஊட்டுதல் அப்படின்றத அந்த பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு குழந்தையோட ஹெல்த்துக்கும், ஸோ ஒரு மதர்ஸோட ஹெல்த்துக்கும் வந்து அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங், எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மதருக்கு சப்போர்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஸோ மதருக்கு நீங்க என்னென்னலாம் சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை. ரைட்டு. ஸோ இதே மாதிரி வேர்ல்டு லங் கேன்சர் டேவும் வந்து ஆகஸ்ட் 1 அப்சர்வ் பண்ண முடியுது சரியா? ஸோ லங் கேன்சர் டே வந்து ஆகஸ்ட் 1, டாக்டர்ஸ் டேவும் ஆகஸ்ட் 1 தான் சரியா? டாக்டர்ஸ் டேவும் வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவும் ஆகஸ்ட் 1 தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ லங் கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப டெட்லியஸ்டான ஒரு கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ லங்ஸ்ல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆயிரும், ரொம்ப சீக்கிரமா அது அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப டெட்லியஸ்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ லங் கேன்சருக்கான தினம், அதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஆகஸ்ட் 1 லங் கேன்சர் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ எப்படி சொல்றது? ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தோட 7 நாளும் வந்து பிரஸ்ட் ஃபீட் முக்கியம் சரியா? ஒரு வாரத்துல முதல் வாரம் ஆகஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 7 நாளும், ஒரு வாரத்தோட 7 நாளுக்கும் ஒரு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ். அப்பாயின்மெண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அப்பாயின்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஆர்மி ஸ்டாஃப் அதாவது இந்தியன் ஆர்மியோட சீஃபாக இல்லாம வைஸ் சீஃபாக, சீஃப் வந்து நம்ம உபேந்திர திவேதி இருக்கார். ஸோ அவருக்கு அடுத்த பொசிஷன்ல வைஸ் சீஃபாக புஷ்பேந்திர சிங் அப்படின்றது வந்து நம்ம ராஜசுப்ரமணியம் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் சரியா? ஸோ இவர் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆபரேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட், அதாவது ஆர்மி ஹெட் குவார்டர்ஸோட ஆபரேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்டோட டைரக்டர் ஜெனரலா இருந்தவர் தான். அவர் தான் இப்போ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் சரியா? லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங். ரைட்? ரைட்டு. கிளியரா? கிளியர். ஸோ எஸ், என்னடா டக்குன்னு செக் ஆயிடுனா, சாரி மாப்பிள்ளை. ஸோ என்ன கதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு 2-3 மெடல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. அட்டி விஷ்டித் சேவா மெடல் அப்படின்ற மெடலும், பாட்டு சேனா மெடல் அப்படின்ற மெடல்லாம் வந்து இவரோட சர்வீஸ்க்காக இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா. ஸோ ராஜசுப்ரமணியம் ரீப்ளேஸ் பண்ணி புஷ்பேந்திர சிங் வந்து ஆர்மி ஸ்டாஃபாக ஆர்மி ஸ்டாஃபோட வைஸ் சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்? ரைட்டு. கிளியர்? டன். நெக்ஸ்ட். சாரி, ஆர்மி ஃபார்ம் பண்ணப்பட்டது 1995, ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி, சீஃப் உபேந்திர திவேதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நேவல் ஸ்டாஃபோட வைஸ் சீஃபாக சரியா? ஸோ இந்தியன் நேவிக்கும் வைஸ் சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்
யாரு அப்படின்னா சஞ்சய் வத்சயன். சரியா, சஞ்சய் வத்சயன் அப்படின்றது வந்து இந்திய நேவியோட வைஸ் சீஃபாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இதுதான் உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ், ரீசெண்ட் ரிலேட்டட் நியூஸ். சரியா, எஸ். ஸோ 2 பேருக்கும் வைஸ் சீஃப் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆர்மியோட வைஸ் சீஃப் யாரு கேட்டீங்கன்னா புஷ்பா. ஸோ நம்ம நேவியோட வைஸ் சீஃப் யாருன்னு கேட்டீங்கன்னா சஞ்சய் ராமசாமி. ஸோ சஞ்சய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எஸ். ஸோ இதுதான் க்ளூ. ஸோ ஆர்மியோட வைஸ் சீஃப் யாரு, நம்ம புஷ்பராஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மியே வந்தாலும் தடுக்க முடியாத ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம புஷ்பராஜ் தான். ஸோ அதே மாதிரி இந்திய நேவியே வந்தாலும் தடுக்க முடியாது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சஞ்சய் ராமசாமி. ஸோ ஏன்னா அவர் வந்து வானத்தில் பறந்துகிட்டே இருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூ தானே. எஸ். ஸோ கேஜே பட்டேல் அப்பாயிண்ட் நியூ எம்டி ஆஃப் இஃப்கோ லிமிடெட். அதாவது வந்து நம்ம இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டராக சரியா கேஜே பட்டேல் அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார், யூஎஸ் அஸ்வதியை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா, ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெக்னிக்கல் டீமோட டேரக்டரா இருந்தவர். ஓகேவா, 32 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவர் தான் இந்த இஃப்கோவோட எம்டியாக இப்போ பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா, ஸோ இதோட சேர்மன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா திலீப் பாய் சங்கேனி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1967. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம வைஸ் அட்மிரலான சிஆர் பிரவீன் நாயர் கண்ட்ரோல் பர்சனல் சர்வீஸ்க்கான இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சரியா, சார்ஜ் எடுத்திருக்காரு. சரியா, கண்ட்ரோல் பர்சனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் எடுத்திருக்காப்புல நம்ம பிரவீன் நாயர். ரைட்டு. ஸோ சின்ன நியூஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷனை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் எப்பயுமே வந்து பட்டை அடிச்சுட்டு தான் வந்து ஃபெர்டிலைசர் போடுவாங்க. சரியா, பட்டேல். சரியா, இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து எப்பயுமே பட்டை அடிச்சுட்டு தான் வந்து ஃபெர்டிலைசர் போடுவாங்க. கிளியர் தன்னு. எஸ். வேற சொல்லிட்டேனா, சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் MOU. DPIIT and HDFC Capital Advisors சயின்ஸ் MOU. அதாவது வந்து நம்ம DPIIT டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடும் நம்ம ஹெச்டிஎஃப்சியோட கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெடும் வந்து ஒரு MOUக்குள்ள வந்திருக்காங்க. எதற்கான MOU அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ புதுசாக நிறைய இனோவேஷன்ஸ் வருது அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா ஸோ அதை இவங்க 2 பேர் சேர்ந்து கொடுக்க போறாங்க. என்ன சப்போர்ட் அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்டெக் செக்டார்ஸ்ல வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங் பண்றதுல இல்ல ப்ராப்டெக் செக்டார்ல வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனோவேட்டிவா நீங்க ஒரு ஐடியா வச்சீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெடும் டிபிஐடியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. அதற்காக தான் இந்த MOU சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த MOU வந்து HAT, அதாவது ஹெச்டிஎஃப்சி அஃபோர்டபுள் ரியல் எஸ்டேட் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் கீழே தான் இந்த MOU வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல். ஸோ இது வந்து எதற்கானது, இந்த ப்ரோக்ராம் வந்து எதற்கானது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் இந்த காஸ்ட்லாம் வந்து குறைக்கணும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த HAT. சரியா, HAT. ஸோ அதற்கு கீழே தான் வந்து இந்த MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு நம்ம DPIIT கூட. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஸோ அவங்களோட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப் பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த ஹவுசிங் டெவலப்பர்ஸ் எக்கோசிஸ்டம் வந்து அஃபோர்டபுளாக மாற்றி கொடுக்குறது, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் அதிகரிக்கிறது, ப்ராப்டெக் கம்பெனிஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம DPIITயும் நம்ம ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் அட்வைசர்ஸும் சேர்ந்து. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம DPIIT வந்து ரோச் ப்ராடக்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ரோச் ப்ராடக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ அவங்க கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, DPIITனால ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா இந்த கிரிட்டிக்கல் தெரப்பட்டிக் ஏரியாஸ்ல, ஸோ இந்த ஆப்தமாலஜி அந்த மாதிரி ஏரியாஸ்லாம், மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெர்மட்டாலஜி அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்க ஸ்டார்ட் அப்ஸ்லாம் சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த MOU சைன் பண்ண ரோச் ப்ராடக்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் நம்ம DPIIT வந்து ஒரு MOUக்குள்ள வந்திருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் என்னது, ITBPF அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ITBP. சரியா, இண்டோ டிபெண்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். சரியா, அவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சயின்ஸ் எம்எல்ஏ பூஸ்ட் பயோமெடிக்கல் ரிசர்ச், அதாவது வந்து பயோமெடிக்கல் ரிசர்ச்சை வந்து டெவலப் பண்றதுக்காக பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம இண்டோ டிபெண்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் வந்து ஒரு MOUக்குள்ள வந்திருக்காங்க. பயோமெடிக்கல் ரிசர்ச் பண்ணதுக்கும் அதில் வந்து நிறைய இனோவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து டெவலப் பண்ணிக்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல வந்து இந்த மாதிரி இனோவேஷன் ஸ்பெசிஃபிக்கலா தேவைப்படுதுன்னா அதை டெவலப் பண்றதுக்குமாக இந்த பயோமெடிக்கல் ரிசர்ச்சை வந்து பண்ண போறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் இண்டோ டிபெண்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து. சரியா, ஸோ சயின்டிஃபிக்காகவும் டெக்னாலஜிக்கலாகவும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கும், ஸோ அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க அந்த ஆப்ரேஷன் கண்டிஷன்ஸ்ல, ஸோ அதற்கு சரி பண்றதுக்கான சப்போர்ட் என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும், பயோமெடிக்கல் மூலமா என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரிசர்ச்சுக்காக தான் இந்த MOU சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஸோ ITBP அதோட DG ராகுல் ராஜ்கோத்ரா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1962. சரியா, எஸ். ஸோ இதே மாதிரி ஹிம்கிரி அப்படின்னு சொல்லி நீல்கிரி கிளாஸோட 3வது ஷிப், அது மட்டும் இல்லாம நம்ம GRSCயோட முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் த கிளாஸ் புல்ட். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து முதல்ல GRSC ரெடி பண்ற ஷிப் நம்ம ஹிம்கிரி தான். இது வந்து நீல்கிரி கிளாஸோட 3வது ஷிப். சரியா, ப்ராஜெக்ட் 17 நீல்கிரி கிளாஸோட 3வது ஷிப் யாட் 3022 அதோட பேர்.
சரி, அதோட பேர் தான் நம்பர். ஸோ அதோட பேர் தான் ஹிங்கிரி. ஸோ அந்த ஷிப்பை வந்து இந்தியன் நேவிக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ். எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்? இந்தியன் ஆர்மி கண்டக்ட்ஸ் எக்ஸசைஸ் திவ்ய திருஷ்டி இன் ஈஸ்ட் சிக்கிம். அதாவது வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து எக்ஸசைஸ் திவ்ய திருஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று வந்து நடத்திருக்காங்கப்பா. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஈஸ்ட் சிக்கிம்ல இருக்க ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல வந்து நடந்திருக்கு. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ இந்த அட்வான்ஸ்டு மிலிட்டரி டெக்னாலஜிஸ் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம பேட்டில் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்ல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், ஸோ குயிக் டெசிஷன் மேக்கிங்லாம் எப்படி எப்படிலாம் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், சரி. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மியும் சிங்கப்பூரும் சேர்ந்து பண்ண எக்ஸசைஸோட பேர் என்ன? போல்ட் குருக்ஷேத்ரா. சரியா? போல்ட் குருக்ஷேத்ரா. இந்தியன் ஆர்மியும் இந்தியன் நேவியும் சிங்கப்பூர் நேவியும் சேர்ந்து பண்ணதான் சிம்பெக்ஸ். சரியா? ஸோ இது வந்து அது நேவி, இது ஆர்மி. சரியா? போல்ட் குருக்ஷேத்ரான்றது ஆர்மி பண்ணது. ஓகே, எஸ். பேங்கிங் என்பிசிஐ இன்ட்ரோடியூஸ் ரிவைஸ்டு யூபிஐ ரூல்ஸ், அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ரூல்ஸ். அதாவது வந்து யூபிஐயோட ரூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க நம்ம என்பிசி. ஸோ என்னென்ன மாதிரியான ரிவைஸ் பண்ணிருக்காங்க பார்ப்போம். இது எதற்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும், யூபிஐ ஆப்ஸோட எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும். ஸோ இந்த ஃப்ராட்ஸ் வந்து பேமெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும், யூசர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவிஷன் வந்து பண்ணப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாதிரியான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு யூபிஐலையும் வந்து நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 50 தடவை தான் செக் பண்ண முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் என்கொயரி ரிக்வெஸ்ட் வந்து பீக் ஹவர்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூசர்ஸ் வந்து அவைலபிள் பேலன்ஸ் வந்து எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நீங்கள் ஆகஸ்ட்ல இருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ பேமெண்ட்டிங்ல வந்து நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பேமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கரிங் டெபிட்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஆட்டோ பேமெண்ட் ரீபேமெண்ட் வந்து இருக்கும், ஆட்டோ பேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து எப்பயுமே வந்து ஹை பீக் ஹவர்ஸ்ல பண்ணக்கூடாது, நான் பீக் ஹவர்ஸ், அதாவது வந்து 10 மணிக்கு முன்னாடியோ இல்லை 1 மணிலேருந்து 5 மணிக்கு உள்ளேயோ இல்லை 9 மணிக்கு அப்புறமோ தான் வந்து இந்த ஆட்டோ பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணும். இந்த பீக் ஹவர்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரிவிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் டீடைல் அக்சஸ் வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து மொபைலில் லிங்க் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்துக்கொள்ளலாம், அந்த யூபிஐ மூலமாக பார்த்துக்கொள்ளலாம், எந்தெந்த அக்கௌண்ட்லாம் லிங்க் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே டைம் வந்து பேங்க் டீடைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு வந்து 25 தடவை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ செக் பண்ணுறது வந்து பேங்க் டீடைல்ஸ் செக் பண்ணுறது வந்து 25 தடவை, பேங்க் லிமிட் பேலன்ஸ் செக் பண்ணுறது 50 தடவை பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்பிசிஐயோட சிஇஓ திலீப் பாஷ்பே, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2008. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 11 பப்ளிக் செக்டார் பேங்க் சேர்ந்து 9,000 கோடி ரூபாய் வந்து பெனால்ட்டி கலெக்ட் பண்ணிருக்காங்க. எதற்காக? மினிமம் பேலன்ஸ் பிரீச் பண்ணதுக்காக. கடந்த 5 வருஷத்துல மினிமம் பேலன்ஸ் பிரீச்சுக்காக மட்டும் 9,000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வெறும் 11 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால மட்டும். எப்படி பாத்தீங்களா? வேற மாதிரி. எஸ். SEBI mandates 10 lakh minimum investment in SIF by mutual fund investors. அதாவது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமமா 10 lakhs வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம SEBI. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் அசட்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதான் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் சொல்லுவோம். ஸோ அதுல வந்து மினிமம் வந்து நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அது கம்மியா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, எஸ். ஸோ அதை மேண்டேட் பண்ணிருக்காங்க நம்ம SEBIயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பை. சிஇஓ வந்து சேர்மன் வந்து துஹின் கண்ட பாண்டே, ஃபவுண்டர் 1988. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம IRDA வந்து இப்போ மாஸ்டர் சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணாங்க. எதற்காக? இன்சூரன்ஸோட மினிமம் கவரேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நம்ம IRDAI. ஓகேவா? எஸ். கிளியர்? டன். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல். India and Morocco signed agreement to enhance judicial and legal cooperation. அதாவது வந்து நம்ம இந்தியாவும் மொராக்கோ கிங்டமும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் உள்ள வந்திருக்காங்க. மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிட்டியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு MOU தான். சரியா? ஸோ இந்த ஜுடிஷியல் அண்ட் லீகல் மேட்டர்ஸ்க்கான ஒரு MOU தான் இந்த MOU வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவில் அண்ட் கமர்ஷியல் கேசஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதை வந்து 2 பேர் வந்து மியூச்சுவலா வந்து அசிஸ்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போறது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் லிங்கேஜ் ஏதாவது இருக்கு 2 கண்ட்ரீஸ் நடுவில் லீகல் சிஸ்டம்ஸ்ல அப்படின்னா, ஸோ அதற்கான சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாசிபிள் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்போம் சிவில் அண்ட் கமர்ஷியல் மேட்டர்ஸ்ல 2 கண்ட்ரியும் சேர்ந்து நேஷனல் லாக்கு உட்பட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லீகல் அண்ட் ஜுடிஷியல் மேட்டர்ஸ்க்கான ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க இந்தியாவும் மொராக்கோவும். ரைட்டா? மொராக்கோட PM அசீஸ் அகானோ, கேபிட்டல் ரபாத், கரன்சி மொராக்கன் திர்ஹாம். ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி PM ஐயா வந்து மால்டீவ்ஸ்க்கு வந்து எவ்வளவு கிரெடிட் கொடுத்தாரு? லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்தாரு 4,850 கோடி ரூபாய் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்கப்பட்டிருந்தது. ரைட்? டன். நெக்ஸ்ட், நேஷனல்
பெட்ரோலியம் மினிஸ்டர் லான்ச்சஸ் அப்னாகர் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரக்கர்ஸ் வெல்ஃபேர். அதாவது வந்து இந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த லாங் டிராவல் பண்றாங்கன்னா அவங்க வந்து அங்கே ஹால்ட் ஆகி போறதுக்கான ஒரு இடமாக கொண்டு வரப்பட்டது அப்னாகர் அப்படின்ற இனிஷியேட்டிவ். சரியா? ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டார்மெட்ரி கொடுத்துருவாங்க, ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஸோ செல்ஃப் குக்கிங் ஏரியா இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும், ஸோ பாத்திங் ஏரியாஸ் கொடுத்துருவோம், அதுக்கு பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹால்ட் ஆகிற ஒரு இடமாக இந்த அப்னாகர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து ஒரு ட்ரக் டிரைவராக இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஊரை ஓட்டுறாங்க, இப்போ ரொம்ப தூரம் ரோட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் கூட வண்டியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமிங்லாம் இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமா தேவைப்படும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இந்த அப்னாகர் அப்படின்ற இடம். ரைட்டா? கொண்டு வந்திருக்கிறது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி. அதோட மினிஸ்ட்ரி யாரு? ஹர்தீப் சிங் பூரி. அவரோட கான்ஸ்டிட்யூன்சி அம்ரிட்சர், பஞ்சாப். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் மூலமாக 76,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 76,000 கோடி ரூபாய் செலவுல வந்து செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன ஸ்டேட்? இண்டிஜினியஸ்லி பில்ட் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் கமிஷன் இன் கந்த்லா போர்ட். அதாவது வந்து குஜராத்ல கண்ட்லான்ற இடத்துல தீன்தயாள் போர்ட் அத்தாரிட்டிக்குள்ள ஒரு 1 மெகாவாட்டுக்கான கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்டை கொண்டு வர போறாங்க. இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு கொண்டு வந்திருக்காங்க நம்ம போர்ட் ஷிப்பிங்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ் மினிஸ்டர் நம்ம சர்பானந்த சோனோவால். ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளோட 10 மெகாவாட்டுக்கான கிரீன் எனர்ஜி பிளான்ட்டோட ஒரு தொடக்கமான பார்ட் தான் இந்த 1 மெகாவாட் மாடியூல். ஸோ இது வந்து நம்ம 2025 மார்ச்ல தான் மேல தான் வந்து மோடி வந்து சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசத்துலேயே வந்து இதை ரெடி பண்ணி திருப்பி ஒரு பிளான்ட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டு. எஸ். ஸோ வேற என்ன இருக்கு? எஸ். ஸோ குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர், சிஎம் பூபேந்திர பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவரத். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம குஜராத் தான் வந்து முதல் இந்தியன் ஸ்டேட் என்னது ட்ரைபல் ஜினோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் பண்ற முதல் இந்தியன் ஸ்டேட். ஸோ இது மூலமா அவங்களோட ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அவங்களோட லோக்கல்ல அண்டர்சர்வ்ட் ஏரியாஸ்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து ஜினோம் டெஸ்ட்லாம் எடுத்து ஜீன் டெஸ்ட்லாம் பார்த்து ஸோ அந்த ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முன்னாடி இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே சரி பண்ண முடியும் அப்படின்றக்கான வேலையை பார்க்கறதுக்கான ஒரு சீக்வன்சிங் ப்ராஜெக்ட் தான் இந்த ஜினோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். யார் பண்றா? இந்தியாவிலே முதல் முறையாக குஜராத் தான் பண்றாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் அம்புட்டுத்தான் முடிஞ்சு போச்சு. எஸ். ஸோ வேர்ல்டு வைட் வெப் டே இன்னைக்கு. வேர்ல்டு வைட் வெப் டே ஆகஸ்ட் 1ஆம் தேதி. எஸ். டேஷ் பார்த்து மாஸ்டர் கார்டு டு என்ஹான்ஸ் குளோபல் டிராவல் வந்து டெவலப் பண்றாங்க. மாஸ்டர் கார்டோட ஒரு ஸ்டேட் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சாங்களே, யாரு? ஆந்திர பிரதேஷ் டூரிசம். டேஷ் சைன்ஸ் $1 பில்லியன் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் வித் வால் ஸ்ட்ரீட் பேங்க்ஸ். வால் ஸ்ட்ரீட் பேங்க் ஒரு $1 பில்லியன் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட் போட்டது யாரு? எல்ஐசி. டேஷ் செட் டு இன்டகிரேட் சர்வீசஸ் வித் ONDC அண்ட் GEM பிளாட்ஃபார்ம். யார் வந்து இன்டகிரேட் ஆயிருக்கா? இந்தியா போஸ்ட் இன்டகிரேட் ஆயிருக்காங்க. டேஷ் ரிலீசஸ் புக்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் வெல்னஸ் இன் ஹையர் எஜுகேஷன். எந்த ஸ்டேட் ரிலீஸ் பண்ணாங்க? உத்தரகாண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா எப்போனாலும் என்னையும் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. வேறு ஏதாவது குவெரிஸ் ஏதாவது இருக்காப்பா? வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீமியரில் கமெண்ட்டில் நான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் பார்த்து கூட நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்ஸ்டாலே டெலிகிராம்லேயே சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட டேரெக்டாக பேசிடுவேன் நானே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கூட பார்த்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய், see you. பாய்.